அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நம்ம 4x4 ரூபிக்ஸ் கியூபோட 3 to 3 H பேரிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 4x4 ரூபிக்ஸ் கியூபோட 3 to 3 H பேரிங்கை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 3 to 3 H பேரிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாவ் மெத்தடில் 6 சென்டர்ஸ் அதுக்கடுத்து 4 ஒயிட் எஜஸ் சால்வ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் உங்களுக்கு வந்து 8 எஜஸ் இருக்கும். அதாவது இந்த பாட்டம் லேயரில் 4 எஜ்ஜும் டாப் லேயரில் 4 எஜ்ஜும் டோட்டலாக 8 எஜஸ் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 3 எஜஸ், அதுக்கடுத்து 2 எஜ், அதுக்கடுத்து 3 எஜ், இந்த பேட்டர்னில் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அப்புறமா அதோட ஸ்பெஷல் கிளாஸஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 எஜஸ் எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைட் யூ பண்ணணும். அதாவது எப்படின்னா, இந்த மொத்தமாக இதை யூ பண்ணணும். அது எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ எல்லோ க்ரீன் இருக்குன்னா அந்த எல்லோ க்ரீனை அதோட பேரை நம்ம கீழே வர வச்சு இதை அன்ஸ்லைஸ் பண்ணுவோம். அன்ஸ்லைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆகும். அதுக்காக தான். இப்போ வந்து நான் வந்து எல்லோ க்ரீன் அதோட பேரை வந்து நான் இங்கே வர வச்சுட்டேன்னா, இப்போ வந்து ப்ளூ எல்லோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதையும் நான் இங்கே பேர எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து எல்லோ ரெட்டு அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் மறுபடியும் அன்ஸ்லைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 3 எஜஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு 3 எஜஸ் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த 2 எஜஸ் அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னா, இப்போ எல்லோ ஆரஞ்சு இருக்குது. இப்போ வந்து ரேண்டமாக இதை இங்கே கீழே இருக்க ஒரு எஜ் எடுத்துக்கோங்க. அதாவது எல்லோ ஆரஞ்சு இதை நம்ம எப்படி பிகினர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு பேரை எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் வந்து இதோட பேரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இங்கே வந்து நான் இங்கே சால்வ் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு எஜ்ஜு போதில்லை, அது என்ன எஜ்ஜுன்னு பார்த்துக்கணும், க்ரீன் ஆரஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட அன்சால்வ்டு ஒரு ஸ்லாட்டில், அதாவது ஒரு அன்சால்வ்டு எஜ்ஜை நம்ம வந்து இந்த ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த அன்சால்வ்டு எஜ்ஜு வந்து எப்படி இருக்கணும்னா, இங்கே என்ன எஜ்ஜை நம்ம மூவ் பண்ணமோ அதே எஜ்ஜு இங்கே கீழே வரணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து க்ரீன் ஆரஞ்சு இருக்குன்னா க்ரீன் ஆரஞ்சை நான் இங்கே கீழே வர வச்சுட்டு அன்ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ வந்து அடுத்த 2 எஜ்ஜு எனக்கு சால்வ் ஆகிடும். சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த 2 எஜ்ஜஸையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கடைசியாக 3 எஜ்ஜஸ் பேலன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எஜ் பேரிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 3 எஜஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு வைட் யூ பண்ணிவிட்டு ஆரஞ்ச் ப்ளூ இருக்கா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வர வச்சுக்கிறேன். இப்போ வந்து ப்ளூ எல்லோ இங்கே இருக்குது. நான் அதை இங்கே வர வைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து க்ரீன் ஆரஞ்சு அதை வந்து நான் இங்கே வர வச்சுட்டு அன்ஸ்லைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க 3 எஜ்ஜஸ் சால்வ் ஆகிடும். இதுதான் வந்து பேசிக் 3 to 3 H பேரிங். இப்போ வந்து இதோட ஸ்பெஷல் கேஸஸை பார்ப்போம். இப்போ வந்து இதோட ஃபஸ்ட்டு கேஸ் பார்ப்போம். அதாவது இப்போ வந்து நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் சால்வ் மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஸ்லைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஸ்லைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுது. அதை வந்து நான் வந்து மேலே வச்சு சேவ் பண்ணணும்னு இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து அடுத்த ஸ்லாட்டுக்கு போயிடலாம். அதாவது இப்போ க்ரீன் ஆரஞ்சு இருக்குன்னா அதோட பேர் என்ன வரணுமோ அதை ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து ரெட்டு க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே. இப்போ ரெட்டு ப்ளூ நான் அதை வந்து இப்போ ரெட்டு ப்ளூக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நார்மல் பேரிங்கில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இது ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கனால நம்ம வந்து அதுக்கு பதிலாக இதை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து வேறு ஒரு எஜ்ஜை எடுக்காமல் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராசஸ்லேயே இருப்போம். அந்த டைமில் வந்து நம்ம வேறு ஒரு எஜ்ஜையும் வர வைக்காமல் இருப்போம். அதாவது ஒரு சால்வ் ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சால்வ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து அன்ஸ்லைஸ் பண்ணால் எனக்கு வந்து 3 எஜ்ஜு சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 to 3 H பேரிங்கில் இந்த 3 எஜ்ஜு சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 5 எஜ்ஜு பேலன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 எஜ்ஜு தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேர் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேசிக்காக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, இந்த 2 எஜ்ஜை வந்து நம்ம வந்து 3 2 அந்த 2 எஜ்ஜு சால்வ் பண்ணுவோம்ல அதே மாதிரி சால்வ் பண்ணணும். அதாவது
க்ரீன் ஆரஞ்ச். நான் இப்போ வந்து க்ரீன் எல்லோ அதை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். பேர் பண்ணிட்டேன். இங்கே என்ன போகுதுன்னா எனக்கு ரெட் எல்லோ ப்ளூ போகுது. ஸோ எல்லோ ப்ளூவை நான் அவரை வச்சு அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே சேம் எட்ஜாக வந்துருச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து ஃப்ளிப்பிங் ஆல்காரிதம், இது வந்து பிகினர்ஸ் மெத்தட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனா யா மெத்தட் பேசிக் டியூட்டோரியலில் பார்த்தீங்கனாலே இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு என்னென்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வந்து எட்ஜு வந்து சால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணணுன்னா இதை வந்து சேவ் பண்ணி வைக்கணுமா மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். யூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி, அதாவது இதோட பேர் எங்கே வரணுமோ அதை வர வச்சுட்டு அதுக்கடுத்து க்ரீன் ஆரஞ்ச். ஸோ க்ரீன் ஆரஞ்சு வச்சு நான் அன்ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸோ அன்ஸ்லைஸ் பண்ணும்போது நான் வந்து யூஸ்வலாக எப்படி 3 எட்ஜஸ் சால்வ் பண்ணணும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவேன். அதாவது வந்து நான் வந்து ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு ஸ்லைஸை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் சால்வ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு எட்ஜு தான் சால்வ் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து நான் 3 எட்ஜஸ் சால்வ் பண்ணுறேன். அது எப்படின்னா 2 எட்ஜு தான் நான் ஆக்சுவலாக சால்வ் பண்ணுறேன். ஆனால் வந்து யூஸ்வல் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஈஸியாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்த கேஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக அன்ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி அன்ஸ்லைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. ஸோ ஆரஞ்சு க்ரீனை நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து எனக்கு வந்து என்னென்னா ரெட்டு ப்ளூ வரணும். ரெட்டு ப்ளூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இதோட ஃபஸ்ட்டு பேர் இது தான். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா இதை வந்து பேர் பண்ணலாம்ல. ஸோ நான் இது வந்து பேர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று ஒரு பேரை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அன்டூ பண்ணிடுவேன். ஸோ எனக்கு நான் பண்ண வேண்டியது எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ வந்து க்ரீன். ஸோ நான் க்ரீன் ரெட்டு பேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லோ ரெட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து எல்லோ ஆரஞ்ச் அன்ஸ்லைஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 4 எட்ஜு சால்வ் ஆயிடுது இந்த இதில். அதுக்கடுத்து வந்து எனக்கு என்னென்னா பேலன்ஸ் 2 தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கீழே நான் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதாவது L2E அப்படின்னு ஆல்காரிதம்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா இங்கே வந்து கீழே தான் இந்த 2 எட்ஜையும் வர வச்சு சால்வ் பண்ணணும் இல்லை, மேலே இருக்கும்போதே சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து ஒரு OLL ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எல்லா கேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் காட்டுறேன். நான் வந்து அன்ஸ்லைஸ் பண்ணுறேன். எல்லோ ப்ளூ எட்ஜ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லோ ரெட் இப்போ வந்து எல்லோ ஆரஞ்ச். நான் இப்போ வந்து அன்ஸ்லைஸ் பண்ணுறேன். எனக்கு 3 சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த யூஸ்வலாக 2 எட்ஜ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எனக்கு வந்து ரெட்டு ப்ளூ அந்த சைடு மூவ் ஆகுது. ஸோ நான் வந்து இதை சால்வ் பண்ணிடுறேன். இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 எட்ஜஸ் வராமல் எனக்கு வந்து 2 எட்ஜஸ் தான் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து கீழே வர வச்சு ஸ்வாப்பிங் ஆல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4x4 ரூபிக்ஸ் கியூபோட 3x3 எட்ஜ் பேரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.